இயேசு நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் மீட்டிங்க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இயேசு நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஐ கிரீட் யூ ஆல் வெரி மெரி கிறிஸ்மஸ். இயேசு நாமத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில பிறந்தது, கிறிஸ்து நமக்காக வந்தது தான் பெரிய பெரிய நற்செய்தி. இட்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இன் அவர் லைஃப். ஆமென். ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வாசிப்போம் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். இந்த வசனம் முதல் 2 வரிகளை மட்டும் வாசிங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல முதல் 2 வரிகளை மட்டும் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். அடுத்தது 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians chapter 9 verse 13. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சோ கிறிஸ்து என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஈவாக இருக்கிறார். ஹalleluya. Christ is the greatest gift that God can give to mankind. ஆமென். இந்த உலகத்துல அநேகர் அநேக கிஃப்ட்ஸ் கொடுக்கிறோம், அநேக ஈவுகள் கொடுக்கிறோம், பரிசுகள் கொடுக்கிறோம். பட் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் இஸ் கிரைஸ்ட். ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலத்துல இந்த கிஃப்ட் கொடுக்குற பழக்கம் இந்த இதுல இருந்து தான் வருது. அதாவது ஆண்டவர் நமக்கு கிறிஸ்துவை எப்படி ஒரு கிஃப்டா கொடுத்தாரோ, ஒரு ஈவா கொடுத்தாரோ, அதுல இருந்து தான் நம்ம இந்த பழக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலத்துல ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கறது நம்மளுடைய கலாச்சாரத்துல அதிகமா எல்லாருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்கறது இல்ல. பட் நீங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்பா பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க, பிள்ளை அப்பா அம்மா கொடுக்கும். அப்புறம் தாத்தா பாட்டி பாத்தீங்கன்னா பேர பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க, பேர பிள்ளைங்களும் தாத்தா பாட்டி கிஃப்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே என்ன பண்ணுவாங்க, கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ட்ரெடிஷன் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் கிவிங் கிஃப்ட்ஸ் டு ஈச் அதர், ஒவ்வொருத்தருக்கும் ஈவுகளை கொடுப்பது, பரிசுகளை கொடுப்பது எங்க இருந்து வந்துச்சுன்னா, கிறிஸ்து என்ற ஒரு ஈவை தேவன் நமக்கு கொடுத்தார். ஹalleluya. The Bible talks the gift of Christ as indescribable, சொல்லி முடியாத. சில டிரான்ஸ்லேஷன்ல எல்லாம் எப்படி வருதுன்னா, சில மொழிபெயர்ப்புல எல்லாம் inexpressible, அது விவரிக்கவே முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு கிஃப்ட் தான் கிறிஸ்து. அந்த கிஃப்ட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சோ இந்த ஏசாயா 9:6ல பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. சோ பாலகன் பிறந்தார், ஒரு son was, a child was born, a son is given. So child is born அப்படின்னா, இயேசு இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் பிறந்தாரா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துல பிறந்தாரா, அப்பதான் அவர் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தாரா, அதை பத்தி இது எழுதலைங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்றால், இயேசு மனுஷனாக மாம்சம் ரத்தம் உடையவராக 2000 வருடத்துக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்துல மனுஷ ரூபத்துல தோன்றினார். வேதமான தெளிவா போட்டிருக்குது. யோவான் 1:1 எல்லாம் படிச்சீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோட இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சோ கிரைஸ்ட் எக்ஸிஸ்டட் ஈவன் பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் த வேர்ல்ட். கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை உண்டாக்குறதுக்கு முன்பதாக, ஈவன் பிஃபோர் த கிரியேஷன் அவர் இருக்கிறார். சோ இந்த ஏசாயா 9:6 என்ன போட்டிருக்குன்னா, அவர் மனுஷனாக மாம்சம் ரத்தம் உடையவராக 2000 வருஷத்துக்கு முன்பதாக தோன்றினார். இது ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னன்னா, அடுத்த லைன் பாத்தீங்க, அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டு இஸ் பார்ன் வருது, பாலகன் பிறந்தார்னு வருது. அடுத்தது குமாரன் கொடுக்கப்பட்டார், சன் இஸ் கிவன். ஏன் குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யோவான் 3:16 போடுங்க, ஜான் 3:16. யோவான் 3:16ல ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு, எப்படி தேவன் தன் ஒரே பேரான குமாரன், தன்னுடைய நேச குமாரன், ஜான் 3:16, ஒரே பேரான குமாரன் என்ன பண்றாரு, கொடுக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. சோ இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ ஆண்டவர் பிதாவானவர், ஃபாதர் காட் எப்படி உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்றால், குமாரனை கொடுத்து. So giving Jesus Christ is an expression of God's love towards mankind. ஆமென். இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு கொடுத்ததன் மூலமாக நான் எவ்வளவாக உலகத்தை நேசிக்கிறேன் என்பதற்கு ஒரு அர்த்தம். அதுதான் அதனாலதான் குமாரன், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசனமா எழுதுறார். ஏசாயா இதை எழுதும் போது கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் முன்பதாக எழுதுறார், ஈவன் பிஃபோர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட்.
ஆல்மோஸ்ட் 700 years பிஃபோர் த பர்த் ஆஃப் கிரைஸ்ட் இதை எழுதுறார். குமாரன் கொடுக்கப்பட்டார். இது வந்து இயேசு பிறந்த பொழுது அது அப்படியே உண்மையாச்சு. சோ தேவனின் அன்பின் வெளிப்பாடு தான் இயேசு என்ற குமாரன் நமக்கு என்ன பண்றாரா, கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. இதை வந்து பவுல் எடுத்து எழுதுறாரு. வாங்க திரும்ப வாங்க 2 கொரிந்தியர் 9:15 போட்டிருக்குன்னா எப்படி போட்டிருக்குன்னா, தேங்க்ஸ் பீ டு காட். 2 Corinthians 9:15 தேங்க்ஸ் பீ டு காட் ஃபார் திஸ் இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். எப்படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு சோத்திரம். சொல்லி முடியாத, இன்டிஸ்கிரைபபிள் அப்படின்னா வார்த்தைகளால சொல்ல முடியாதா, விவரிக்க முடியாது. அவர் கொடுத்த அந்த ஈவை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியாது. நோ மேன் கேன் எக்ஸ்பிரஸ் இட். அதுதான் அதுக்கு அர்த்தமா இருக்குது. இது எந்த கான்டெக்ட்ல ஆக்சுவலா பவுல் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2 Corinthians 9 முதல்ல இருந்து முதல் வசனத்துல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா, காணிக்கை கொடுக்கிற அந்த இதுல இருந்து எழுதியிருப்பாரு. அந்த கான்டெக்ட்ல தான் வருது. அந்த கான்டெக்ட்ல இதை கொண்டு வர்றாரு பவுல் வந்து கொரிந்து சபையோட பேசிட்டு இருக்கிறாரு. பவுல் வந்து ஒரு ஆஃபரிங் ஒன்று ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆஃபரிங் எடுத்துட்டு போய், அந்த காணிக்கை எடுத்துட்டு போய் எருசலேம்ல பாதிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு அதை என்ன பண்ண போறாரு, அந்த காணிக்கைகளை கொடுக்க போறாரு. ஏன்னா எருசலேம் ரோம பேரரசுக்குள்ள இருந்ததுனால நிறைய அவங்களுக்கு பர்சிக்யூஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ண போறாரு, இந்த காணிக்கை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஒரு காணிக்கை எடுக்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, நீங்க வந்து தாராளமா கொடுங்க, உற்சாகமா கொடுங்கலாம் எழுதுவார். 2 Corinthians 9 ஃபுல்லா இதுதான் வரும். நீங்க வந்து அதிகமா விதைங்க, அதிகமா அறுவடை செய்வீங்கன்ட்டு சொல்லிட்டு கடைசியில எப்படி முடிக்கிறாருன்னா, நீங்க கொடுக்கிற கிஃப்டை விட ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. அது என்னது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுன கிஃப்ட். அதற்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். Hallelujah. More than any gift, the greatest gift for mankind is Jesus Christ. Amen. Hallelujah. So இதுல இருந்து நம்ம என்ன, what can we learn from the greatest gift to mankind? தேவன் மனுஷனுக்கு கொடுத்த இந்த பெரிய ஈவுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்வது, இந்த இயேசுவின் இடத்துல இருந்து என்ன கற்றுக்கொள்வது? முதல்ல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, முதல் காரியம், வாட் இஸ் மேன்ஸ் ரியல் நீட்? மனுஷனுடைய உண்மையான தேவை என்ன? அந்த தேவையை பூர்த்தி பண்ணுவதற்காக கர்த்தர் வந்து இயேசுவை ஒரு ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு ஏன் இயேசுவை ஈவாக கொடுத்தார்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மனுஷனுடைய மிகப்பெரிய தேவை என்ன, முக்கியமான தேவை என்ன, அந்த தேவையை பூர்த்தி பண்ண ஏன் இயேசுவை அவர் ஈவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு கிஃப்ட்னாலே பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் தான் கிஃப்டா கொடுப்பாங்கல்ல. கிஃப்ட்ன்றது வந்து இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் திங். ஸோ நம்ம ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்குறோம்னா அந்த கிஃப்ட்டை பத்தி அவங்க கிட்ட போய் நம்ம சொல்லலாம் மாட்டோம். ரொம்ப சர்ப்ரைஸா வச்சிருப்போம்ல, அது கிஃப்ட் ராப்லாம் பண்ணி ஒளிச்சு வச்சு சடனா ஒரு நாள் என்ன பண்ணுவோம், சர்ப்ரைஸா அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ கிஃப்ட் இஸ் ஆல்வேஸ் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் நாட் ஆன்டிசிபேட்டட். அதாவது வந்து எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிஃப்ட் அவங்க கொடுப்போம். அவங்க வந்து அதை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடணும், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாங்க அப்படின்றது தான் என்ன பண்ணும், நம்ம ஒவ்வொருத்தரும் என்னது எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சோ இப்போ ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. எப்போ பிரச்சனை வந்துச்சு, மனுஷன் பாவத்துல விழுந்தோன்னா மனுஷனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு மனுஷனுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். கரெக்டா? மனுஷனுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். அதுக்காக தான் என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு இயேசுவை ஒரு கிஃப்டா கொடுத்தார். ஏன் இயேசுவை கொடுக்குறார் அப்படின்னா, அதுல நிறைய இது இருக்கு. ஏன் இயேசுவை கொடுத்தாரு, வேற ஏதாவது கொடுத்துருக்கலாமே. he could have sent something else, he could have done something else. ஏன்னா மனுஷனோட பெரிய ப்ராப்ளம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பாவத்துல விழுந்ததுனால பாவி ஆயிட்டான். சோ பாவி என்றால் தேவன் அற்ற ஒரு மனிதனா மாறிட்டான். a man who is existing without God. சோ பாவி என்றால் தேவன் அற்ற ஒரு மனிதன், தேவனுக்கு எதிராக இருக்கிற ஒரு மனுஷன், ரெபல்லியன் அகேன்ஸ்ட் காட், தேவனுக்கு எதிர்த்து போயிட்டான், பிசாசோட கூட்டாளி ஆயிட்டான். எப்போ வந்து பிசாசோட சத்தத்தை கேட்டு ஏதேன் தோட்டத்துல வந்து ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டானோ பிசாசுக்கு கூட்டாளி ஆயிட்டான். he starts working against God. அது மட்டும் இல்லாம தனக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை பிசாசு கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம he becomes very selfish. பாவம் உள்ள வந்ததுனால எப்படி ஆயிட்டான்னா ரொம்ப ஒரு சுயநலவாதி, becomes very selfish. ஹல்லேலூயா. மற்றவர்களை பத்தி ஒரு எண்ணம் கிடையாது, மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிலாம் யோசிக்காம தான் அப்படின்ற யோசிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபிஷ் மென்டாலிட்டிக்குள்ள அவன் வந்துட்டான். சோ இது எல்லாத்துல இருந்து மனுஷன் என்ன பண்ண ஆண்டவர் விடுதலையாகும். ஹல்லேலூயா. This is the greatest need of man, that the sin has to be taken away from him. The selfish nature of man has to be killed. இதுதான் வந்து greatest need of man. ஆனா எல்லா மனுஷன்ட்டு நீங்க போய் கேட்டீங்கன்னா உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா,
எனக்கு சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பணம் தேவை அப்படின்வாங்க. பணம் இல்லாதவன் பணம் தேவைன்னுவான். இன்னொருத்தன் இது தேவைன்னுவான். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு என்ன பிரச்சனை, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் நீட் அப்படின்னா, என்னோட பிரச்சனை வந்து என்னுடைய பாஸ் தாங்க, என் வீட்டில் என் பாஸ் சரியில்லைங்க, என்னுடைய ஆஃபீஸ்ல என் பாஸ் சரியில்லைங்க, அவரு தாங்க பிரச்சனை அப்படின்னுவான். இன்னொருத்தன் வந்து என்ன சொல்லுவான்னா, என் வீட்டில் வந்து என் மனைவி சரியில்லைன்னுவான். இன்னொருத்தங்கிட்ட என்ன சொல்லுவாங்க, என் வீட்டில் என் கணவர் சரியில்லை, அதுதான் என் பிரச்சனை, தட் இஸ் மை நீடு, அந்த நீடு மீட் ஆகணும் அப்படின்னுவாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, தங்களுடைய பிரச்சனையை வந்து வெளியில தான் காட்டுவாங்க. கரெக்டா? தங்களுடைய பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, வெளியில தான் சொல்லுவாங்க. மை ப்ராப்ளம் இஸ் அவுட் சைட். கரெக்டா இல்லையா? இது சரியில்லை, அது சரியில்லை, அப்படி இப்படி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆதாம் கூட வந்து ஆண்டவர் போய் கேட்கிறாருல்ல, நீ ஏன்பா பழத்தை சாப்பிட்டனா? அவன் என்ன சொன்னான்? ஆமா ஆண்டவரே, நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னானா? நீர் கொடுத்த ஸ்திரீ, the woman that you gave, நீர் கொடுத்த ஸ்திரீ தான் சாப்பிட சொல்லிச்சு. சோ பிரச்சனை அங்கதான் இருக்குது. ஏன் கிட்ட ஏன் வந்து கேக்குறீங்க? why are you asking me? சாப்பிட்டது அவர் தான், ஆனா பிளேம தூக்கி யார் மேல போட்டாரு? நீர் கொடுத்த ஸ்திரீ தான் பழத்தை சாப்பிட சொல்லிருச்சு. அப்ப பிரச்சனை யாரு? அந்த ஸ்திரீ. அது மட்டும் இல்ல, நீ கொடுத்த ஸ்திரீ. அப்ப பிரச்சனை நீங்க தான் கடைசியில். ஆண்டவரே பார்த்து, நீர் தான் என் பிரச்சனை, நீர் தான் என் இந்த அம்மாவை கட்டி வச்ச எனக்கு, நீ கட்டி வச்சு ஏன்ட்ட வந்து கேட்டுட்டு இருக்க அப்படின்ட்டு ஆண்டவரை பார்த்தே சொல்லிட்டான். நீரே பிரச்சனைன்ட்டு. ஆண்டவரே பிரச்சனைன்னு சொன்ன ஒரே மனுஷன் அவன் தான் போல. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பேர் அதான் சொல்றாங்க, ஆண்டவர் தாங்க பிரச்சனை, அவர் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, அவர் தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு என் லைஃப்லன்னு சொல்ற ஆள்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சோ எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரச்சனை வெளியே இருக்குது, நான் பர்ஃபெக்ட், அதுதான் செல்ஃபிஷ். நான் பர்ஃபெக்ட், என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க, எல்லாமே வெளியில தாங்க இருக்கு. மனைவி சரியில்லைங்க, பிள்ளை சரியில்லைங்க, வேலை செய்யற இடத்துல பாஸ் சரியில்லைங்க, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்றாங்க. ஆக்சுவலா எது சரியில்லை தெரியுமா? நம்முடைய இருதயம் சரியில்லை. ஹல்லேலூயா. இது ஏன் வந்து மத்தவங்க சரியில்லைன்னு பேசுறோம்னா, நம்ம இருதயம் சரியில்லை, அதனால தான் மத்தவங்க சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க வந்தார். இதோட கிளாசிக் எக்ஸாம்பிள் எங்க நீங்க பார்க்கலன்னா, அப்போஸ்தலர் ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 61, ஏசாயா 61 முதல் வசனத்தை படிங்க. ஏசாயா 61 முதல் வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு. முதல் வசனம் மட்டும்தான். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வந்தாருங்க? நல்லா கவனிச்சீங்கன்னா, மனுஷனுடைய பிரச்சனையை சால்வ் பண்ண வந்தார். அதுதான் இங்க போட்டிருக்கு. ஏசாயா 61 அதான் போட்டிருக்கு. முதல்ல என்ன போட்டிருக்குன்னா, 61 கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்னா தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது ரொம்ப முக்கியம், டு ஹீல் த broken hearted. ஹல்லேலூயா. டு ஹீல் த broken hearted. ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். பாத்தீங்களா? எல்லாரோட மனசையும் சரி பண்ணுவதற்கு, எல்லாரோட இருதயத்தையும் சரி பண்றதுக்கு தான் ஆண்டவர் வந்தார். ஆமென். அடுத்த ரெண்டு ரொம்ப பவர்ஃபுல். நல்லா கவனிங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு அவிழ்த்தலையும் கூறவும். சிறைப்பட்டவர்கள் அப்படின்னா கேப்டிவ்ஸ், டு ப்ரொக்ளைம் லிபர்ட்டி டு த கேப்டிவ்ஸ். ஹல்லேலூயா. சிறைப்பட்டவர்கள். ஸோ கேப்டிவ்ஸ்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, கேப்டிவ்ஸ்னா ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேல வந்து போர் தொடுக்கும் பொழுது அந்த நாட்டுல இருக்கிற மனிதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. கேப்டிவா எடுப்பானு, புரியுதுங்களா? இவன் போய் அவனை பிடிச்சிருவான், அதான் கேப்டிவ். சோ பாவம் வந்து நிறைய பேரை பிடிச்சி வச்சிருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா, பாவம் விரும்பி பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டான், விரும்பி பாவத்துல வாழ மாட்டான், பாவத்திற்கு அடிமையா இருப்பான், பாவம் அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய மனசு வந்து எப்படி இருக்கும்னா, இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும், இதுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, இந்த பழக்கத்திற்கோ இந்த செயலுக்கோ இந்த பாவத்திற்கோ நான் அடிமையா இருக்கக்கூடாது, நான் விரும்புறேன். பவுல் சொல்றாரு, நான் விரும்புறேன், ஆனா அதை விரும்புறதை செய்ய முடியலன்றாருல, ரோமர் 7. அது போல வாழ்ந்து கொண்டு இருப்பான். சோ அததான் வந்து கேப்டிவ் அப்படின்னுவாங்க. he is been captive, sin has taken captive of him. புரியுதுங்களா? சோ ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு கூட்டத்தை வந்து பாவம் போய் பிடிச்சிருச்சு, அதான் டு ப்ரொக்ளைம் லிபர்ட்டி டு த கேப்டிவ். அடுத்த ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும், அதாவது அந்த ஓப்பனிங் ஆஃப் த பிரிசன் டு தோஸ் ஹூ ஆர் பவுண்ட். சோ யார வந்து பிரிசன்ல போடுவாங்க, யார வந்து ஜெயில போடுவாங்க? தப்பு பண்ணவன தான் ஜெயில போடுவாங்க, பாவம் பண்ணவன ஜெயில போடுவாங்க. பாவம் பண்ணவனுக்கு பிரிசன்,
சோ சில பேர் வந்து பாவம் பண்ணி பாவத்துக்கு அடிமையா இருக்கான். ஹல்லேலூயா. பாவம் பண்ணதுனால அதுக்கு அடிமையா இருக்கான். அவனுக்கும் விடுதலை தேவைப்படுது. சோ 2 பேர் இருக்காங்க. நல்லா கவனிங்க. ஒருத்தர் வந்து பாவம் போய் பிடிச்சு வச்சிருக்குது. பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், பிசாசோட காரியம் அவனை பிடிச்சு வச்சிருக்கு. இன்னொரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியம் செஞ்சு அதுக்கு அடிமையாயிட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதை செய்ததுனால அதுக்கு பேர் அடிமையாயிட்டான். இது 2 பேரையும் விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பிசாசை எவனை பிடிச்சு வச்சிருக்கிறானோ, பிசாசை எவனை வலுக்கட்டமா போட்டு அமைக்க வச்சிருக்கானோ அவனையும் விடுதலையாக்கணும். எவன் வந்து அவனுடைய அக்கிரமத்தினால போய் பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டானோ, பாவத்தினால போய் பிசாசின் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறானோ, பாவத்துல மாட்டிக்கிட்டு அவனையும் விடுதலையாக்க வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்குதான் இயேசு வந்தார். டு செட் மேன் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவனை இருதயத்தை சரி பண்ண. இருதயம் உடஞ்சு பேருக்கு சுக்கு நூறா இருக்கு. பாவம் வந்து இருதயத்துக்குள்ள போனதுனால இருதயம் வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. எப்படி ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கினாரோ அப்படி அவன் செயல்படாம அவன் இருதயம் என்ன ஆயிட்டு இருக்கு? மேல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்போ அதுல இருந்து அவன் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா அவனை விடுதலை ஆகணும். இதுக்காக தான் பிரைமர்லி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமென். He came primarily to set our hearts, to set right our hearts. இது ரொம்ப முக்கியம். இதுதான் மனுஷனுடைய உண்மையான தேவையா இருக்கு. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் நீட் ஆஃப் மேன். சோ இதை எப்படி அவர் செய்யறாரு என்று பாத்தீங்கன்னா, நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் எப்படி செய்யறாருன்னா, அவர் வந்து இந்த பூமியில மனுஷனா வாழ்ந்து மனுஷனோட சார்பா அவர் மரித்து ரத்தம் சிந்தி மனுஷனை விடுதலையாக்குறார். அதனாலதான் ஏசாயா 9:6 என்ன படிச்சோம்? நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சோ ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த வேலையை செய்யறார். Hallelujah. He sent his son to do this job. Amen. ஆனா நீங்க வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு வந்து இந்த உலகத்துல வாழும்போது நிறைய அற்புதம் செய்யறார். Jesus did lot of miracles, healed many people, raised even the dead people. இல்ல நிறைய பேரை வந்து இதெல்லாம் பண்றாரு, எழுப்புறாரு. சோ இயேசுவை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ஓகே இவரு தான் வந்து நாம எதிர்பார்த்த மேசியா. ஏன்னா மனுஷன் எப்படி ஒரு மேசியாவை எதிர்பார்த்தான் என்றால், அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, முதல்ல எக்ஸ்டர்னல் ப்ராப்ளத்தை சரி பண்ணுவான். எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம். அன்றைக்கு யூதர்களுக்கு இருந்த எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் என்ன? ரோம சாம்ராஜ்யத்திற்கு அடிமையா இருந்தாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம். புரியுதுங்களா? இயேசு வரும் பொழுது ரோமர்கள் கிட்ட அடிமையா இருக்கிறாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என் பிரச்சனை என்னன்னா, ரோமர்கள் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை உண்டாகும். அதுதான் அவன் பிரச்சனை. அப்படிதான் அவன் பார்த்தான். சோ இயேசுவை பாக்குறாங்க. இயேசு எப்படி இருக்கிறாரு? எல்லாம் பயங்கரமா ஆபரேட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை விட வல்லமையா இருக்கிறாரு. அதனாலதான் எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னா, எலியா வந்து பறந்திருக்கார் போல, திரும்ப பழைய ஏற்பாட்டு இன்னொரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி வந்து பிறந்திருக்கிறார் போல அப்படின்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, யோவான் 6 படிச்சீங்கன்னா இயேசுவை கொண்டு போய் ராஜா வாக்கணும்னே முடிவு பண்ணிடுவாங்க. They all came together to make him king. ஏன்னா அவர் வந்து எல்லா தேவைகளையும் மீட் பண்றாரு. நீங்க போயிட்டு இயேசுட்ட போயிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொன்னீங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாரு, எல்லாம் பண்றாரு. All their external needs were being met by Jesus. Hallelujah. இயேசு அதெல்லாம் செய்தார். ஆனா the primary role for what Jesus came was to completely heal the heart of man, to restore the heart of man. Hallelujah. பாவத்தினால கரைப்பட்ட மனுஷனுடைய இருதயத்தை சரி பண்ணி பாவம் நிறைந்த மனுஷனை நீதிமானாக மாற்றுவதற்காக தான் இயேசு வந்தார். இதுதான் அவருடைய உண்மையான நோக்கமா இருந்துச்சு. அதற்காக தான் குமாரன் வந்தார். ஹல்லேலூயா. இதுதான் இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா, இயேசு என்ற ஈவன் மூலமாக இப்பொழுது what should we consider when we see Christ, the Son of God, as a gift? இதன் மூலமாக கிறிஸ்டியானிட்டினா என்ன அப்படின்றது எப்படி புரிஞ்சுக்கொள்ளுது? How to understand Christianity in the light of Christ as a gift to mankind. கிறிஸ்துவம்னா என்ன என்பதை கிறிஸ்து நமக்கு ஈவாக வந்ததுனால எப்படி புரிந்து கொள்வது? So Christianity is all about grace. First thing you need to understand is, கிறிஸ்துவம் என்பது it's all about grace. அது கிருபையை சார்ந்தது. ஆமென். It is totally grace. நம்மளுடைய செயலை வச்சு எதுவுமே கிடையாது. ஆமென். ஒரு விஷயம் நம்ம திரும்ப 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 நம்ம எப்பவுமே யோசிக்கணும், திரும்ப திரும்ப அதை எப்பவுமே நம்ம மனசுல வந்து நினைவு கூற வேண்டியது என்னன்னா, it is only grace. It is only grace. Grace upon grace. கிருபையின் மேல கிருபை. That is Christianity. It is nothing to do with what I do. நான் செய்யறதை வச்சு கிறிஸ்தவமே கிடையாது. நான் செய்யறதை வச்சு நான் கிறிஸ்தவனாவே ஆகல. What I am doing does not make me a Christian. What he did for me made me a Christian.
ஹalleluya. நான் செய்ததை வைத்து நான் கிறிஸ்தவன் ஆகவில்லை, அவர் செய்ததை வைத்து தான் நான் கிறிஸ்தவனாக இன்றைக்கு இருக்கிறேன். So Christianity is not about what I do, Christianity is all about what he did for me. ஆமென். So யோவான் 6 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவை வந்து பின்தொடர்ந்து வராங்க. ஜான் 6ல பாத்தீங்கன்னா thousands of people are coming and following Jesus. அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அவரோட மீட்டிங் வராங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் புருஷர்கள் மட்டும் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவங்க எல்லாருக்கும் இயேசு அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். கவனிச்சு பாத்தீங்களா? எல்லாருக்கும் தேவைகளை சந்திக்கிறார். எல்லாருக்கும் அப்பம் மீன் எல்லாம் கொடுக்குறாரு. அப்பனா புருஷர்கள், அவங்க மனைவிகள், பிள்ளைகள் கிட்டத்தட்ட 20,000 பேர் வந்திருப்பான். எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படுது. எல்லாருக்கும் நல்ல வயிறு நிறைய சாப்பாடு கொடு எல்லாம் கொடுக்குறாரு. இது சாப்பிட்ட உடனே என்ன பண்றானுங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கிளம்பி வந்துடுறாங்க. யோவான் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த நாள் கிளம்பி வந்துருவானுங்க. இயேசு எங்க இருக்கா, தேடி போவோம் வா, இன்னைக்கு நமக்கு என்ன பண்ண போறாரு, அப்பமும் மீனும் கொடுப்பார். இயேசு பின்னாடி போனா என்ன கிடைக்கும்? ஃப்ரீ பிரெட், ஃப்ரீ ஃபிஷ். இதோட என்ன வேணும்? அருமையான ஆஃபர் இது. டெய்லி நமக்கு தேவையான நல்ல ஆகாரம், நல்ல ஆகாரம், நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஒரு ஆகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ற போறாரு, நம்ம கொடுக்க போறான்னு சொல்லி திரும்ப தேடி வரானுங்க. தேடி வந்துட்டு அப்ப இயேசு கேட்கிறாரு, ஏப்பா நீ எதுக்கு என்ன தேடி வந்திருக்க தெரியுமா? ஏன்னா நேத்து நீ நல்லா சாப்பிட்டு என் மீட்டிங் வந்த, நல்லா சாப்பிட்டு நல்லா உனக்கு திருப்தியானனாலதான் நீ அந்த அப்பத்துக்காக தான் நீ தேடி வந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு யோவான் 6:27 சொல்லுவாரு. அந்த வசனத்தை போடுங்க, ரொம்ப அருமையான வசனம். யோவான் 6:27, ஜான் 6:27. அதாவது அழிந்து போற அப்பத்திற்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பிரயாசப்படாதீங்க. ஜான் 6:27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். சோ அவர் என்ன சொல்றா, அழிஞ்சு போற போஜனம். அதாவது நேத்து நீ சாப்பிட்ட பத்தியா அந்த ரொட்டியோ அந்த மீனோ, அதெல்லாம் அழிஞ்சு போற போஜனம். நேத்து சாப்பிட்ட நேத்தே டைஜஸ்ட் ஆச்சு, திருப்பி நீக்கு பசிக்குது, அப்ப அது அழிஞ்சு போயிட்டே இருக்கும், நித்தியத்துக்குலாம் இருக்காது. சோ இந்த அழிஞ்சு போற போஜனத்துக்காக நீ என்ன பண்ணாத, பிரயாசப்படாத. அழியாத ஒரு போஜனம் ஒண்ணு இருக்குது. A bread that never perishes. Hallelujah. Food that never perishes. அது நித்திய ஜீவனை உனக்கு கொடுக்கும். அதற்காக தான் என்ன வந்த மனுஷகுமாரன் வந்திருக்கிறாரு. அதற்காக தான் பிதா அவரை அனுப்பி இருக்கிறாரு. அதற்காக பிரயாசப்படுங்கள் அப்படின்னு இவங்க உடனே அடுத்த கேள்வி கேட்டுருவானுங்க. இவங்க உடனே அடுத்த கேள்வி, ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து என்ன பண்ணி இந்த அழியாத போஜனத்தை வாங்கிக்கலாம், என்ன பண்ணி இந்த ரொட்டியும் இந்த மீனையும் வாங்கிடலாம். இதுதான் அவங்களோட நோக்கமாவே இருக்கு. இப்போ அடுத்த வசனம் போடுங்க, 28 போடுங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பாருங்க, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. கரெக்டா? இப்ப நான் என்ன செய்யணும்? இது எனக்கு வேணும், இந்த அப்பம் மீன் வேணும், எப்பவும் வேணும், டெய்லி வேணும், 3 வேளையும் வேணும். இந்த அழியாத போஜனம் ஒண்ணு வச்சிருக்கீங்களாமே, ஸ்பெஷல் பிரெட் என்னமோ வச்சிருக்கீங்களாமே. அவனுக்கு ஒன்னும் புரியல, என்னங்க அவனுக்கு எதுவுமே புரியல. அதான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த கேள்வி. இப்ப நான் என்ன செய்யணும்? வாட் ஷுட் ஐ டு? வாட் ஷால் வி டு? இந்த கிரியை நான் செய்யணும். வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் தான் கேட்கேன், பிரதர் நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போடணும் சொல்லுங்க, போட்டுறேன். எவ்வளவு நேரம் முட்டி போடணும் பிரதர் சொல்லுங்க, போட்டுறேன். எவ்வளவு நேரம் அதை பண்ணணும் சொல்லுங்க பிரதர், பண்ணிடுறேன். எதை இது பண்ணணும் சொல்லுங்க பிரதர், எது இது பண்ண சொல்லுங்க, பண்றேன். கரெக்டா இல்லையா? என்ன ஒர்க் நான் பண்ணணும், ஆண்டவரை பிரியப்படுத்துக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் சொல்லுங்க. இவனுக்கு என்ன வேலை செய்யணும்னு கேட்கிறானுங்க, என்ன ஒர்க் நான் பண்ணணும், என்ன பண்ணா இதை நீங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க, 29:29. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையா இருக்கிறது என்றார். பிலீவ் பண்ணு, விசுவாசி. அவர் அனுப்பின இயேசுவை விசுவாசி. பிலீவ் இன் த சன் whom the father has sent. இதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியை. பிலீவ் சொல்லுங்க, பிலீவ். விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. பிலீவ் பண்ணு, பிலீவ் பண்ணு, பிலீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அந்த வசனத்துல இருந்து ஒரு 20 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 30 verses ஆண்டவர் வந்து எப்படி அவர் தான் அந்த அப்பம், அவர் தான் அந்த ஜீவ அப்பம், பரத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், அவர் தான் அந்த அவரோட சரீரம் தான் வந்து அப்பம், அவர் ரத்தம் தான் வந்து இதா இருக்குது, ரசமாக இருக்குன்னு சொல்லி பேசியிருப்பாரு. பேசின உடனே என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த என்னைய விசுவாசி, என்ன புசி, என்ன பானம் பண்ணு அப்படின்னு பேசி முடிச்ச உடனே 60வது வசனம் போடுங்க, 60th verse. அது ஃபுல்லா படிக்க வேண்டாம். 60th verse. பிலீவ் பண்ணு, என்ன பிலீவ் பண்ணுன்னு பேசின உடனே என்ன நடக்குது பாருங்க. 60வது வசனம், 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள்? ஹல்லேலூயா. புரியுதுங்களா? கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள்? நிறைய பேர் போயிடுவாங்களா அவரை விட்டுட்டு? ஏகப்பட்ட பேர் இயேசுவை கேட்பார் பாருங்க. 66 போடுங்க, 66 போடுங்க, 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். பின்வாங்கி போனார்கள். நிறைய பேர் சீஷர்கள்னா வெறும் 12 பேர் இல்ல, இயேசு கூட நிறைய பேர் இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்கல்ல அன்னைக்கு அவரை ஃபாலோ பண்ணிட்டு. எல்லாரும் பின்வாங்கி போனார்களாம். அடுத்த வருஷத்தை இயேசு கேட்கிறாரு 12 பேரை பார்த்து, நீங்களும் போலையான்னு கேட்கிறாரு. அடுத்த வருஷம் போடுங்க, அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் வர்ஸ். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். நீங்க போலையாப்பான்றாரு. புரியுதுங்களா? நீங்க போலையா? நல்லா கவனிங்க. இன்னைக்கும் விசுவாசின்னு சொன்னா மக்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது? ஏற்றுக்கொள்றதுக்கு கடினமாக. அதெல்லாம் இல்ல, ஏதாவது ஒண்ணு செய்யணும் பிரதர், ஏதாவது ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க பிரதர். விசுவாசிங்கன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க நிறைய பேர். நம்மளும் அப்படிதான் இருக்கோம்ல. ஏதாவது நம்மளுக்கு அப்படியே பழகிருச்சு. ஏதாவது செஞ்சு 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 என்ன ஆயிடுச்சு? பழகிருச்சு. விசுவாசி 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 பிலீவ் பிலீவ் பிலீவ்னு சொன்னா என்ன பண்றது? கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். Christianity is all about he doing for us and not we doing something for him. ஹல்லேலூயா. இது நம்ம ஸ்ட்ராங்கா உள்ள இறக்கிடணும். உள்ள அவர் எனக்கு செய்யறதை நான் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்துவமே. ஹல்லேலூயா. What he has done for me on the cross, I should receive it. That is Christianity. ஹல்லேலூயா. அது எப்படி நடக்குது? அது தேவனுடைய கிருபையினால நடக்குது. மார்ட்டின் லூத்தர் நிறைய வாட்டி நான் சொல்லி இருக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் 15ஆவது நூற்றாண்டுல இருந்தாரு. அவர் ரொம்ப ட்ரை பண்ணார். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நான் என்ன பண்ணிடணும்? ஆண்டவரை பிரியப்படுத்திடணும். ஏதாவது செய்யணும். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு நான் நீதிமானா மாறிடணும். ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு செஞ்சு நான் பரிசுத்தமா ஆயிடணும். ஆனா என்னதான் செஞ்சாலும் பரிசுத்தமா ஆக முடியல. ஏன்னா சிந்தையில இருக்கிற அழுக்கு போக மாட்டேங்குது, இருதயத்துல இருக்க அழுக்கு வெளியே போக மாட்டேங்குது, பரிசுத்தம் உண்டாகவே மாட்டேங்குது. அவரும் ட்ரை பண்றாரு, இதை பண்றாரு, அதை பண்றாரு, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆறாரு. ஏன்னா அவர் பயங்கரமா ஃபாஸ்டிங் பண்ணுவாராம், அது பண்ணுவாராம், இது பண்ணுவாராம், ஏகப்பட்ட மேட்டர் பண்ணுவாராம். அவரு எல்லாம் பண்ணிட்டாரு. முட்டி போட்டு ஜெபம் பண்றாரு, ஃபாஸ்டிங் பண்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா அந்த நீதிமான், அந்த பரிசுத்தவான் என்ற அந்த எண்ணமே உள்ள வர மாட்டேங்குதான். ஏன்னா என்ன பண்ணாலுமே இருதயம் மாறினா தானே நடக்கும். அதாவது வரமாட்டேங்குதான். உடனே ரொம்ப துக்கமா போயிட்டு அங்க அவர் இருந்த மொனாஸ்ட்ரி, அவர் ஒரு மொனாஸ்ட்ரியில இருக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிறாரு, இன்னொரு பிரீஸ்ட போய் கேட்கிறாரு, மாங்கிட்ட போய், என்ன பண்ணணும்? சீனியர் அவர், என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா, என்னையா பண்ணணும்? எது பண்ணாலும் பரிசுத்தமாக முடியல, எது பண்ணாலும் நீதிமானாக முடியல. அவர் சொல்றாரா, தம்பி, ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தம்பி, காட் இஸ் எ வெரி குட் காட், அவர் எடுத்த தீமை ஒன்றும் கிடையாது. நீ போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோட பேசுவார், ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவார், நீ போய் பிரேயர் பண்ணு, லெட் காட் ஸ்பீக் டு யூ அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாரு. நல்ல ஒரு மனுஷன் அவர். பாருங்க, இன்னும் இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லாம ஆண்டவர்கிட்ட போய் கேளுட்டாரு. நல்ல மனுஷன் அவர். இவர் போய் திரும்ப ஜெபம் பண்ணியிருக்காரு, வேதத்தை படிச்சிருக்கிறாரு. அப்ப படிக்கும் பொழுது ஆண்டவர் கண்ணை திறந்து காட்டியிருக்கிறாரு, நீ நீதிமானா மாற முடியாது, என்னை விசுவாசிக்கிறதுனால நான் என்னுடைய நீதியை உனக்கு கொடுப்பேன். இதுதான் பவுலும் எழுதுறாரு. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் வரும் பாத்தீங்களா? 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனம், கிறிஸ்து நம்முடைய நீதி ஆனார் வசனம். அந்த வசனத்தை போடுங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே சொல்லுங்க, கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, அவரே, அவரே எனக்கு நீதி, அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு மீட்பு, அவரே எனக்கு பரிசுத்தம். இதுதான் ஆண்டவர் மார்ட்டின் லூத்தரோட கண்ணை திறந்து வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தான் உனக்கு நீதியா இருக்கிறார், அவர் தான் உனக்கு பரிசுத்தமா இருக்கிறார். Christ has become your righteousness, Christ has become your holiness. Hallelujah. So holiness or righteousness cannot be earned. நீதியை நான் சம்பாதிக்க முடியாது, பரிசுத்தத்தை நான் சம்பாதிக்க முடியாது. அது கிறிஸ்து எனக்கு ஈவாக கொடுக்கிறார். இட் இஸ் a gift from God. Hallelujah. எப்படி? கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆபிரகாம் நீதிமானா மாறுறாரு. ஆபிரகாம் எப்படி நீதிமானா மாறினார்? நீதிமொழிகள் ஆதியாகமம் 15:6 போடுங்க. ஜெனசிஸ் 15:6. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான். So it is all about having faith in the goodness of God. It is all about having faith in Jesus, who is the gift from God. தேவனுடைய நன்மையின் மேல விசுவாசமும், தேவன் அனுப்பின பரிபூர்ண ஈவை
விசுவாசிக்கிறதுனால நாம பெற்றுக்கொள்கிற என்னது ஒரு ஈவாக இருக்கு. இதெல்லாம் அப்படிதான் நடக்குது. மூன்றாவது காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்ற ஈவன் மூலமாக நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? மனுஷனுக்கு அந்த ஈவு என்ன செய்யும்? வாட் கேன் a gift of Christ do in our life? கிறிஸ்து என்ற ஈவு, see Christ is a gift. so இந்த gift மனுஷனுக்கு என்ன செய்யுது? what does it tell about man? what does it tell about what it can do in a man? so gift வந்து it is very powerful. நல்லா கவனிங்க, gift வந்து it is very powerful. நான் ஒரு டெஸ்டிமோனி ஒன்று கேட்டேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாஸ்டர் சாம் பி செல்லதுரை, சென்னையில் ஏஎஃப்டி சர்ச் சீனியர் பாஸ்டர், அந்த சபை தான் நானும் அட்டன் பண்றேன். ஸோ அவர் ஒரு டெஸ்டிமோனி சொன்னார் ஒரு தடவை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீஸ் அ வெரி வண்டர்ஃபுல் மியூசிஷியன், நல்லா மியூசிக் வாசிப்பார், நல்லா பாடுவார், இஸ் அ வெரி குட் மியூசிஷியன். சிறு வயதிலே வந்து அவர் மியூசிக் கத்துக்கிட்டாராம், பிளே பண்றதுக்கு. ஸோ அவர் கத்துக்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அக்கார்டின் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அக்கார்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்டு மாதிரியா இருக்கும், பியானோ மாதிரியா இருக்கும், பட் இப்படி இருக்கும், இப்படி ஷோல்டர்ல மாட்டிட்டு இப்படி வாசிப்பாங்க, இப்படி இருக்கும், கீஸ் எல்லாம் இப்படி இருக்கும். நீங்க பாத்துக்கலாம், ரொம்ப பழைய இன்ஸ்ட்ருமெண்ட். இன்னைக்கு ரொம்ப பேர் வாசிக்கிறது இல்ல, ரொம்ப ரேர், இட் ஹஸ் பிகம் வெரி ரேர், ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆனா அவர் ரொம்ப அழகா வாசிப்பார். அவர் வாசிச்ச பாட்டெல்லாம் இருக்கு, நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். அக்கார்டின் போட்டு வாசிச்ச பாட்டெல்லாம் இருக்கு. இதுதான் இந்த பாட்டு பாடிருக்காரு, அக்கார்டின் போட்டுட்டே வாசிச்சுக்கிட்டே வாசிச்சிருக்காரு. இதுதான் அக்கார்டின். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வேற. இந்த நான் இப்போ ரீசெண்டா நான் ஒரு இடத்துல கேட்டேன், இந்த அக்கார்டின்லாம் எவ்வளவு ரேட் வருதுன்னா லட்சக்கணக்கில் சொல்றான் ரேட்டு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இட்ஸ் வெரி ரேர் ஆல்சோ, இந்தியாவில் கிடைக்காது, இம்போர்ட் பண்ணி தான் வாங்கணும். ஸோ அவர் வந்து ஒரு டெஸ்டிமோனி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுது அவருக்கு ரொம்ப ஒரு ஆசையா, என்னன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் எப்படியாவது வாங்கி நான் வந்து அதை வந்து பயிற்று கொள்ளணும், ஐ ஹேவ் டு லேர்ன் திஸ் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அப்போவே வந்து இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் போல, இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் போல. ஸோ அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்காரு போல, அப்பா எனக்கு வாங்கி கொடுங்கன்ட்டு. இதை வந்து அவர் சொல்றது 1960s சொல்றாரு அவரு. அப்போ அவங்க அப்பா வந்து கேட்டுட்டு அவர் எதுவுமே பதில் சொல்லையா, வாங்கி தரேன் வர எதுவுமே சொல்லியா, மனசுல வச்சுக்கிட்டாரா. ஸோ அவங்க போய் விசாரிச்சிருக்காங்க போல எங்க கிடைக்கும்ட்டு. அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பாரிஸ்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த அக்கார்டின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அவைலபிளா இருக்கான். அப்போவே 1960s அதோட ரேட் வந்து ₹400, 400 ரூபா. அந்த காலத்திலே வந்து அது 400 ரூபாய்க்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வித்துருக்காங்க. ஸோ அப்போவே 400 ரூபானா அது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் இருக்கும் ரேட்டு. இல்ல அன்னி எப்போ 400 ரூபா, 60 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா, இப்ப கிடையாது, அப்பவே. ஸோ அதை வந்து அவங்க அப்பா ஒரு நாள் பார்த்துட்டு போய் நம்ம எப்படியாவது ஒரு நாள் கூட்டு போனார், நம்ம போய் எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போனார். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பா ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, அவரோட சம்பளமே 150 ரூபா 200 ரூபா தான் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் மோர் தேன் இஸ் மந்த்லி சேலரி. அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட விலை வந்து மோர் தேன் இஸ் மந்த்லி சேலரி. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, அவரோட மந்த்லி சேலரி மற்ற எல்லா காசையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு எல்லா காசையும் சேர்த்து போட்டு கூட்டு போய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டாராம். என் பையன் கேட்டான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாராம். இந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்டு வர வழியில ஒரு இடத்துல வந்து அதை சொல்லி கொடுக்குற ஒரு இடம் இருந்துச்சா சென்னையில, அக்கார்டிங் கிளாஸ் போறதுக்கு. அதுக்கு வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து 10 ரூபா கொடுக்க மாட்டீங்க, 10 rupees. ஸோ அந்த கிளாஸையும் போய் 10 ரூபா கொடுத்து சேர்த்து விட்டாராம். ஸோ 10 ரூபா வந்து சாதாரண ஒரு பெரிய அமௌண்ட் தான், கொடுத்து சேர்த்து விட்டாராம். சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஊழியத்துலலாம் வளர்ந்த பிறகு பெரிய ஆள் ஆயிட்டார். இன்னைக்கு வந்து இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிரீச்சர்ஸ் இந்த வேர்ல்டு. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காஸ்பல் சிங்கர்ஸ் ஆல்சோ. அவ்வளோ அருமையா பாடுவார் பாஸ்டர். அவர் பாட்டை கேட்டால் அப்படியே ஒரு பரலோகத்தில் உட்காந்துருக்கிற ஒரு அனுபவம் உண்டாகும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிச்சுட்டு அவர் பாடினார்னா. அவங்க அப்பா சொன்னாரா, த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஐ ஹவ் எவர் கிவன் யூ இஸ் தி அக்கார்டின் அப்படின்னாரு அவங்க அப்பா. அவங்க அப்பா அவர் பார்த்து சொன்னாரா, உனக்கு நான் கொடுத்த சிறந்த கிஃப்ட் என்னது, அது அக்கார்டின் தான். ஏன்னா அந்த கிஃப்டை நீ எடுத்து அதை நீ சரியா பயன்படுத்தி இன்றைக்கு ஊழியத்துல நீ உலக அளவு வேர்ல்டு ஃபேமஸா உன்னை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கிஃப்ட்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றாரு. ஸோ பாஸ்டர் சாம் சொல்றாரு, இந்த கிஃப்ட் நான் எடுத்து சரியா பயன்படுத்தினேன், அதை சரியா யூஸ் பண்ண, அது என்னாச்சு, ஒரு வேர்ல்டு லெவல்ல அந்த மினிஸ்ட்ரியை வந்து க்ரோ பண்ணிச்சு. அப்படிதான் இயேசுவும் இருக்கிறார். ஸோ இயேசு என்ற கிஃப்டை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்றால், அவரை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்றால், இஃப் யூ பிலீவ் ஹிம், ஐ வாண்ட் டு டெல் யூ, யூ வில் பி அ வேர்ல்ட் சேஞ்சர். ஹல்லேலூயா. உலகத்தை கலக்குறவராக நீங்க ஆண்டவர் உங்களை மாத்திடுவார். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க அந்த கிஃப்ட்ல அவ்வளவு பவர் இருக்கு. எத்தனை பேர் புரியுது? The gift carries so much power in it. ஹல்லேலூயா. அது உங்களை மட்டும் மாற்றாதுங்க. அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க கிஃப்ட் இயேசு வந்து உங்களை மட்டும் அவர் மாற்ற மாட்டார். அவர் இஸ் நாட் கம் ஒன்லி டு சேஞ்ச் யூ, ஹி ஹஸ் கம் டு சேஞ்ச் த வேர்ல்டு த்ரூ யூ. உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தை உங்கள் மூலமாக மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஈவு தான் இயேசு என்ற ஈவு.
Such is the power of the gift of Christ. அதனாலதான் பவுல் எப்படி எழுதியிருக்கிறாரு 2 கொரிந்தியர் 9:15 இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட், சொல்லி முடியாத ஈவு. இன்டிஸ்கிரைபபிள், எந்த மனுஷனும் அதை விவரிக்க முடியாது, எந்த மனுஷனும் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது, எந்த மனுஷனும் அதை என்ன பண்ண முடியாது, முழுசா புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஆழமான கிஃப்ட் தான் என்ன கிஃப்டா அந்த கிஃப்ட். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. To get this gift you can do anything. இதுதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த கிஃப்டை பெற்றுக்கொள்வதற்கும் இந்த கிஃப்டை உங்க வாழ்க்கையில அனுபவிப்பதற்கும் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். இயேசு ஒரு அழகான ஊமையை ஒண்ணு சொல்றாரு மத்தேயு எழுத சுவிசேஷத்துல, ரொம்ப அழகான ஊமை. Matthew chapter 13, 44, 45. Matthew 13, 44, 45. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஓகே, பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாயிருக்குதா? நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். 45, 46 சாரி 40, அடுத்த வசனம் படிங்க. 46 படிங்க. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். பரலோக ராஜ்யத்தை எதுக்கு ஈக்குவல் பண்றாருன்னா, ஒரு வியாபாரி இந்த முத்துக்களை வச்சு வியாபாரம் பண்ற வியாபாரி எப்படி ஒரு முத்தை போய் வாங்குறான், அதை வச்சு ஆண்டவர் உண்மை பேசுறாரு. சோ இந்த வியாபாரிக்கு நல்லா தெரியும், இந்த முத்துக்களை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு வியாபாரி, மர்ச்சன்ட் ஆஃப் pearls, முத்துக்களை வியாபாரம் செய்கிற ஒரு வியாபாரி. அவர் ஒரு இடத்துல போய் ஒரு முத்தை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவருக்குள்ள வர சிந்தனை என்னன்னா, இப்படிப்பட்ட முத்து வேற எங்கேயும் கிடைக்காது. தீஸ் கைண்ட் ஆஃப் pearls cannot be brought anywhere. It is not available anywhere. சோ இது எப்படியாவது நான் வாங்கணும். I should somehow buy this. 46வது வசனம் அதான் போட்டிருக்கு. எப்படியாவது இது வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ப்ராபப்ளி அந்த வித்துட்டு இருக்கவன்ட்ட போய் கேட்டுருப்பான், என்னையா விலை அப்படின்னு. அவர் என்ன சொல்லிப்பாரு, ஒரு பெரிய விலையை சொல்லியிருப்பாரா இருக்கும். ப்ராபப்ளி அவன் அஃபோர்ட் பண்றதுக்கும் மேல ஒரு விலையை தான் சொல்லியிருக்கலாம். அவன் கையில இருந்த காசை விட அதிகமான விலையை சொல்லியிருக்கலாம். அதுக்கு அவர் என்ன பண்றாரு, அவன் விளையாந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அது எல்லாவற்றையும். சோ அதை வாங்குறதுக்கு அந்த விலையை கொடுப்பதுக்கு அவன் என்ன பண்றான், he sells everything that he has. அவனுக்கு சொத்து இருந்திருக்கும், என்னமோலாம் இருந்து வச்சிருந்திருப்பான், அசட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வித்து வாங்குறான். இது எதற்கு ஈக்குவல் பண்றார் ஆண்டவர்? பரலோக ராஜ்யத்திற்கு. சோ இயேசு என்ற ஈவு, பரலோக ராஜ்யம், the gospel of Jesus Christ, இயேசு என்ற சுவிசேஷம் இந்த விலை உயர்ந்த முத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விலை உயர்ந்த முத்தை போல இருக்கு. It is equal to this pearl of great price. ஆமென். அதுக்கு ஈக்குவலா இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில இயேசுவை தக்க வைப்பதற்காக நம்ம என்ன வேணா செய்யலாம். Hallelujah. To have Jesus in our life, to enjoy Jesus in our life, to receive this gift, we can do anything. Hallelujah. எல்லாரும் நம்மளை வெறுக்கலாம், எல்லாரும் நம்ம ஒதுக்கலாம். அதுக்கு எவ்வளவு வேணா விலை நம்ம கொடுக்கலாம். Hallelujah. ஆமென். ஏன்னா அதுக்கு விலையே கிடையாதான். pearl of great price என்னது? அதுக்கு விலையே கிடையாது. சுவிசேஷத்துக்கு விலையே கிடையாது. ஹல்லேலூயா. சில நேரம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால மற்றவர்கள் கூட நம்மளை பத்தி என்ன பேசலாம், வேற மாதிரி பேசலாம், வேற தப்பா பேசலாம், பரியாசம் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம். ஆனா இயேசுவை நான் நம்புறேன்னு இயேசுவோட நம்ம வாழ்றதுக்கு என்ன விலை வேணா கொடுக்கலாம். இதுதான் ஆண்டவர் சொல்ல, இப்படிதான் பரலோக ராஜ்யம் இருக்கின்றது. ஹல்லேலூயா. You can give any price for that because it is completely worth it. It is completely worth it. பவுல் சொல்றாருல்ல, பிலிப்பியர் புத்தகத்துல சொல்றாரு, நான் எபிரேயனுக்கு எபிரேயன், யூதனுக்கு யூதன், எல்லாத்தையும் சொல்றாரு. ரொம்ப அருமையான வசனம், நம்ம அதை படிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல 4ல இருந்து படிங்க. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன்,
நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது எனக்கு லாபமாய் இருந்தது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக என்ன பண்ண? நஷ்டமாய் எண்ணினேன். சோ அவர் என்ன சொல்றாரு? எதெல்லாம் மாம்சத்துல எனக்கு லாபம் நினைச்சனோ அதை கிறிஸ்துவுக்காக ஓரமா ஒதுக்கி விட்டுட்டேன்றது. ஏன்னா என்னைக்கு பவுல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ, கிறிஸ்துவுக்கு தம்முடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்தாரோ, கிறிஸ்து என்ற அந்த ஈவை பெற்றுக்கொண்டாரோ, அவருடைய அடையாளம் எதுல இருந்து அவருக்கு வரல. ஏன்னா அதுக்கு முன்பதாக அவரோட அடையாளம் எப்படி இருந்துச்சுங்க? நான் ஒரு பரிசேயன், நான் ஒரு எபிரேயன், நான் அப்படி நான் இப்படி, என்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது, நீதிமான் கிடையாது. அதுதான் ஒரு அடையாளமாக இருந்துச்சு. என்னைக்கு கிறிஸ்து என்ற ஈவை பெற்றுக்கொண்டாரோ, when he received Christ, the greatest gift of all, அதை பெற்றுக்கொண்டாரோ இந்த அடையாளத்தை ஒதுக்கி விட்டார். அதுதான் இதெல்லாம் நஷ்டம்ட்டார். இதெல்லாம் I count it all lost because I have gained Christ. இதெல்லாம் நஷ்டம், ஏன்னா நான் கிறிஸ்துவை இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சோ கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் இருக்கிறதுல பெரிய ஈவு நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, குமாரனே கொடுத்தாராம். ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெருசு இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. சோ குமாரனே கொடுத்தாருன்னா அப்ப பிதா எப்படிப்பட்டவர்? இதான் நான்காவது காரியம். இதை பார்த்து நம்ம முடிச்சிடும். வாட் டஸ் இட் சே? ரிசீவிங் கிரைஸ்ட் as a gift, what does it say about the giver? கொடுக்கிறவரை பத்தி என்ன சொல்லுது? குமாரனே ஒருத்தர் கொடுக்கிறார் என்றால் இட் டாக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் த கிவர். ஒரு மனுஷன் தன்னுடைய குமாரனே கொடுக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் எவ்வளவு ஒரு தாராளம் உள்ள மனுஷன்றது அந்த கிஃப்ட்லயே தெரியுது. ஒரு மனுஷனோட நீங்க ஒருத்தர் தாராளமா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் கொடுக்கறத வச்சு தான் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா இல்லையா? ஒரு மனுஷன் தாராளமான மனுஷனா இல்ல ஒரு மனுஷன் கஞ்சமா கொடுக்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிஃப்டை வச்சுதான் கண்டுபிடிப்பீங்கல்ல. கரெக்டா இல்லையா? ஒரு மனுஷன் பெரியவர் அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் கொடுக்கறத வச்சுதான் கண்டுபிடிப்பீங்க. சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். சில திருமணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் சாப்பாடு. அதாவது மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமா இருக்கும். சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு மெனு வச்சிருப்பாங்க. உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பெரிய ஆளா இருப்பார் போலங்க, பயங்கரமான மெனு சொல்லுவாங்களா இல்லையாங்க? பயங்கர பெரிய ஆள், இப்ப இவ்வளவு மெனு வச்சிருக்கிறாருங்க, பெரிய ஆள் தான். சப்போஸ் அவங்க பொண்ணு வீட மாப்பிள்ளை வீடா இருந்தான்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல பெரிய ஆளை பெரிய இடத்துல பிடிச்சிட்டாரு, பெரிய ஆளை பிடிச்சிட்டாரு அவரு அப்படின்னு இப்படி பெரிய ஆளை பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஏதோ மீனை பிடிக்கிற மாதிரி, பெரிய வீட்டுல சம்மந்தத்தை பிடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு சாப்பாடு போடுறாங்க. சோ அது எதை காட்டுது? அவங்களுடைய தாராள குணத்தை காட்டுது, அவங்களுடைய இருதயத்தை காட்டுது, அவங்க மனசை காட்டுது. அவங்க போடுற சாப்பாடுலே தெரியுதான் அது. வெரைட்டி நிறைய இருந்தா பெரிய மனசு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. சோ ஆண்டவர் தன்னுடைய குமாரனே கொடுத்திருக்கிறார் என்றால் ஆண்டவரோட மனசு அது காட்டுது. ஷோயிங் த ஹார்ட் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் மேன். ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. நீங்க கிரியேஷன்லயே பார்க்கலாம் ஆண்டவரோட மனசு எவ்வளவு பெரிய மனசு அப்படின்றது. கிரியேஷன்லயே பார்க்கலாம், வேற எங்கேயுமே நீங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 1லயே பார்த்துடலாம். நீங்க எல்லாத்தையும் உண்டாக்குறாரு, ஒவ்வொன்னா அழகா உண்டாக்கிட்டாரு. எல்லாம் உண்டாக்கின பிறகு பையன்ல எல்லாமே இருக்குது. உலகத்துல இல்லாததே இல்லை, எல்லாமே இருக்குது. ஒன்னே ஒண்ணு மட்டும் இப்ப வேணும் அப்படின்னு பாக்குற. என்ன வேணும்? இதை எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்கு ஒருத்தன் வேணும்னு கண்டுபிடிக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் சூப்பரா இருக்குங்க, மரம் செடி கொடி நிலம் இருக்குது. நிலத்துக்கு கீழே தங்கம்லாம் வேற வச்சுட்டு இருப்போம். வச்சுட்டு இப்ப இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஆள் இல்லையே. தங்கத்தை வச்சுட்டோம் நிலத்துக்கு கீழே. தங்கத்தை எடுத்து ஒருத்தர் யூஸ் பண்ணுமே, எடுத்து அழகா செயினா மாத்தணுமே, எடுத்து ஒருத்தர் அழகா இதா மாத்தணுமே, கம்மலா மாத்தணுமே, ஜிமிக்கியா மாத்தணுமே, பிரேஸ்லெட்டா மாத்தணுமே அப்படின்னு பாக்குறாரு. பார்த்துட்டு மனுஷனை உண்டாக்குறாரு. உண்டாக்கிட்டு அவன்கிட்ட சொல்றாரு, எப்பா இது எல்லாம் உனக்கு தான், இதன் மேல நீ ஆண்டுகொள். யூ ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இட், ஹேவ் டொமினியன் ஓவர் இட். இது எல்லாம் உனக்கு தான் அப்படின்றார். சோ மனுஷன் பாக்குறான், சுத்தி பாக்குறான், அவனுக்கு இப்ப வேலையே இல்லை. அதனாலதான் மனுஷனை உண்டாக்குன உடனே அடுத்தது மனுஷனுக்கு என்ன தெரியுமா வேலை கொடுத்தாரு? ரெஸ்டென்டர். பாத்துருக்கீங்களா? 6வது நாள் உண்டாக்குறாரு. 6வது நாள் கடைசி அவனை உண்டாக்குறாரு. உண்டாக்கணும்னு மனுஷன் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க ஆண்டவர், ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, உங்களுக்கு ஏதாவது மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக்கணுமா, இல்ல வானத்திரத்திலோட இருக்கிற நட்சத்திரத்தை ஏதாவது தொங்க விடணுமா, இந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ எல்லாம் வைக்கிறோம்ல, அதுல இந்த இதுல ஸ்டார் எல்லாம் வைக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டார் கீர் வைக்கணுமா இங்க சொல்லுங்க அப்படின்னு. நான் எதுவும் நீ பண்ண வேண்டாம் தம்பி, அடுத்தது உனக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு இருப்பான். ஆண்டவரே நெக்ஸ்ட் அப்படின்னா ஆண்டவர் ரெஸ்ட் அப்படின்னு இருப்பாரு. நெக்ஸ்ட் ரெஸ்ட்.
உடனே அவனுக்கு என்ன கொடுத்துட்டாரு? இளைப்பாறுதலை கொடுத்தார். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றார்? தம்பி, நீதான்ப்பா எனக்கு ரொம்ப முக்கியம். யூ ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஹalleluya. உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே உண்டாக்கி வச்சுட்டேன். வாட் எவர் இஸ் நீடட் ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஃபார் யூ. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஃபார் யூ. நீ இதை எடுத்து யூஸ் பண்ணி இதன் மேல ஆளுகை செலுத்து. இதுதான் உன் வேலை. உன் வேலை வந்து என்னன்னா, இதை எடுத்து யூஸ் பண்ணு, நல்லா யூஸ் பண்ணு, சிறப்பா யூஸ் பண்ணு, உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ இதை யூஸ் பண்ணு, இதன் மேல ஆளுகை செலுத்து அப்படின்னு சொல்லி அவனை உட்கார வச்சுட்டாரு. ஆனா அவன் தான் என்ன பண்ணான்? மனுஷன் தான் பிசாசோட போய் சேர்ந்துக்கிட்டான். பிசாசோட சேர்ந்துட்டு ஆண்டவர் வெறுத்தான். இதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வரும். ஆண்டவர் வெறுத்துட்டு, நீர் தான் எனக்கு இந்த இந்த ஸ்திரீயை கொடுத்த, இந்த ஸ்திரீ சொன்னதுனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு தான் நிர்வாணியா இருப்பதை அறிந்து, 3வது அதிகாரம் போடுங்க, ஆதியாகமம் 3ல வந்து பாத்தீங்கன்னா, தான் நிர்வாணியா இருக்கிறதை அறிந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அத்தி இலையிலால தனக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டு பண்ணி கொள்வானாம். அது எங்க வருது? அது 7th verse. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். தம் நிர்வாணிகள் வந்து அத்தி இலையை வச்சு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறான். இலை வச்சு ட்ரெஸ் பண்ணா என்னங்க தாங்கும்? கிழிஞ்சிட்டு போயிடாது. அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு. பிசாசோட சேர்ந்தா அறிவு இவ்வளவுதான் ஒர்க் ஆகும். இதுக்கு மேல அறிவு ஒர்க் ஆகாது. அதுக்கு ஆண்டவர் பாருங்களேன், எல்லாத்தையும் உண்டு பண்ணி மனுஷனை மேல உட்கார வச்சு, சங்கீதக்காரன் எழுதுறாரு, அவனுக்கு கனத்தினாலும் மகிமையினாலும் முடி சூட்டினான்னு எழுதுறாரு சங்கீதக்காரன். எல்லாத்தையும் கொடுத்து, கனம் கொடுத்து, மகிமையை கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து உட்கார வச்சா, இவர் பிசாசோட சேர்த்து பாவம் பண்ணி கடைசியா ட்ரெஸ் என்னவா? அத்தியாலையில. நானா இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏண்டா உனக்கு தேவைடா, உனக்கு அத்தியல் என்ன இருக்கிற இலையும் புடிக்கிட்டு விட்டுருப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க, எவ்வளவு நல்லவர் பாருங்க. 21வது வசனம் படிங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்ல பாருங்க. இலை கிழிஞ்சிரும், இலை தாங்காதுன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு சூப்பரான ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு. 21 படிங்க, அதே அதிகாரத்துக்கு. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இவன் பாவம் பண்ணி, இவன் ஆண்டவர் விட்டு விலகி ஓடி, இவன் போய் அத்தியாலைய பண்ணி அவனை மறைச்சிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் பாக்குறாரு, எப்பா என்னை விட்டு போயிட்ட, பாவம் பண்ணி என்னை விட்டு விலகி போயிட்ட, அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸாவது ஒழுங்கா போடுறா, இப்படி அத்தியாலெல்லாம் போட்டு அலையாதரா, இது உனக்கு செட் ஆகாதரா, கிழிஞ்சிருண்டான்னு சொல்லி என்ன பண்றாரு? தோலினால் ஆன ஒரு நல்ல ஆடை, ஒரு மிருகத்தை அடிக்கிறாரு. அந்த மிருகத்தை அடிச்சு நல்ல லெதர்ல அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாரு. சூப்பரா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதுதான் ஆண்டவர். திஸ் இஸ் அவர் காட். ஹல்லேலூயா. இவர்தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் இப்படிதான் இருக்கிறாருங்க. நம்ம என்னதான் அவரை விட்டு விலகி ஓடணும்னு நினைச்சாலும், என்னதான் பாவத்துல விழுந்து கடந்தாலும், ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? எப்பா, நீ நல்லா இருக்கணும், நீ இந்த பாவத்துல இருக்கக்கூடாது, அதற்காக என் பையன் இயேசுவை அனுப்பி இருக்கிறேன். நமக்காக ஒரு பாலகன் பிறந்தார், நமக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். என் குமாரனை உனக்காக கொடுத்திருக்கிறேன். அந்த குமாரன் என்ன எதற்காக வந்தார்? எனக்காக வந்து சிலுவையில மரித்தார், ரத்தம் சிந்தினார், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார், என் நொறுங்குண்ட இருதயத்தை காயம் கட்டினார், கட்டுல இருந்த என்னை விடுதலையாக்கினார், சிறைப்பட்ட என்னை விடுதலையாக்கினார், பாவ அடிமையில இருந்த என்னை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. நீதினா என்னன்னே தெரியாத எனக்கு அவருடைய நீதியை கொடுத்தார். பரிசுத்தனா என்னன்னே தெரியாதான் எனக்கு. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹோலினஸ், ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரைச்சஸ்னஸ். எனக்கு நீதியை கொடுக்கிறார், அவருடைய நீதியை கொடுக்கிறார், அவருடைய பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் மனுஷன் வந்து ஆண்டவர் விட்டு விலகி ஓடிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன் பின்னாடியே நான் வருவேன்றார். அதனாலதான் ஆண்டவர் குமாரனை அனுப்புனார். ஹல்லேலூயா. 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு எங்கேயோ போய் கொழுப்புக்கு, யோசிச்சு பாருங்க, 100 ஆடு இருக்கு, ஒரு ஆடு மட்டும் காணும்னா அது கொழுப்புக்கு தான் எங்கேயோ ஓடி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? தொலைஞ்சுதான் போல, அது கொழுப்புக்கு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எங்கேயோ. ஆனா மேய்ப்பன் என்ன பண்றாரு? அந்த ஒரு ஆடை தேடி போனான்னு போட்டிருக்கு வேதத்துல, லூக்கா 14. ஒரு 99, எப்பா நீ இங்க இரு, நான் அந்த ஒன்ன போய் புடிச்சிட்டு வரேன்ற. புடிச்சிட்டு வந்து தன்னுடைய தோல்ல தூக்கிட்டு வந்தாராம். கவனிச்சு பாத்தீங்களா? 4 சாத்த வேண்டாம் அந்த ஆட்டை, காலை உடைக்க வேண்டாம் அதுக்கு. இன்னைக்கு சில பேர் அப்படித்தானே பிரசங்கம் பண்ற, நீ ஆண்டவர் விட்டு போயிட்டியா, அவன் காலை உடைப்பாரு அவர் அப்படின்னு. அவங்க இதை படிக்கலன்னு நினைக்கிறேன். லூக்கா 14 படிக்கல போல. படிச்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. லூக்கா 15 படிச்சிருந்தா இதெல்லாம் பேச மாட்டோம். ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்சா இதெல்லாம் பேச மாட்டோம். ஒரு ஆடை போய் தேடுறாரு. லூக்கா 15 வாங்க, லூக்கா 15ல படிங்க, 4 படிங்க, 4, 5 படிங்க.
உங்களில் ஒரு மனுஷன் 100 ம். ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் ஆ. 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு ம். காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? ஆ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு ஆ. வந்து போதும். சந்தோஷோட தோல்ல போட்டு வீட்டுக்கு வரணும். எந்த ஆடு? தன்னை விட்டுட்டு ஓடி போன ஆடு. ஹalleluya. தொலைந்து போன ஆடு விட்டுட்டு ஓடிடுச்சு. 100 ஆடு ஒன்னா இருக்கும்போது ஒரு ஆடு மட்டும் தனியா தொலைவே முடியாது. விட்டுட்டு ஓடினாதான் தொலைய முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையாங்க? இந்த ஸ்கூலுக்குலாம் பிக்னிக் கூட்டு போவாங்க. மொத்தமா வச்சு கூட்டு போவாங்க பிள்ளைங்களெல்லாம். ஒரு பிள்ளைய காணும் அப்படின்னுவாங்க. அது ஒன்னு பிள்ளைய காணும்னா அது எதுங்க எங்க போய் பராக்கு பார்த்துட்டு இருக்கோம் எங்க போயிட்டு. ஏங்க 100 புள்ள ஒரு இடத்துல ஒழுங்கா நிக்குது, ஒரு புள்ள காணும்னு என்ன அர்த்தம்? மிஸ் ஒழுங்கா சொல்லியிருப்பாங்க, டீச்சர் ஒழுங்கா இப்படி போகணும், அது எங்க வேலை பராக்கு பார்த்துட்டு இருந்திருக்கும். அது மாதிரி இந்த நாடு எங்க பராக்கு பார்த்துட்டு இருக்கு. மேய்ப்பனோட சத்தத்தை கேட்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு ஓடிடுச்சு இந்த பக்கம். அதை தேடி இவர் ஓடினார். இதுதான் நம்முடைய தேவன். திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஹalleluya. விவரிக்க முடியாத ஒரு ஈவு. ஹalleluya. பவுல் எழுதுறாரு, ரோமர் 8 எழுதுறாரு, சொந்த குமாரன் பாராமல் அவரை நமக்கு கொடுத்தார், அவரோட கூட மற்றதை எல்லாவற்றையும் எப்படி அருளாதிருப்பாரோ அப்படின்னு பவுல் எழுதுறார். பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. ரோமர் 8:31-32 படிங்க. ரோமர் 8:31-32. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? முதல்ல எப்படி சொல்றாருன்னா, தேவனே நம்ம பட்சத்துல இருந்தா யாரு நம்ம எதிர்த்து வர முடியும்? 31வது வசனம் 31. தேவனே நம்ம பட்சத்துல இருந்தா சொல்லுங்க. தேவனே என் பட்சத்துல இருக்கார். 31st verse. அவரே என் பக்கத்துல இருக்காரு. அவரே என் கூட இருக்கிறார். என் டீம் இருக்கிறார். என் சைடுல அவர் இருக்கிறார். உங்க கூட யார் இருக்காருன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா ஒருத்தர் உங்க கூட இருக்காருன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியும். அது தேவன். ஹalleluya. I don't know who's with you. I don't know who's supporting you, but I know one man is always there with you. One person is always supporting, and he is called God. அவர் உங்களுக்கு எப்பொழுதும் சப்போர்ட்டா இருக்கிறார். யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, யார் உங்க கூட இருக்காராங்களோ இல்லையான்றது முக்கியமே கிடையாதுங்க. அவர் உங்க கூட இருக்கிறாரு. ஆகையால் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? சோ உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தனும் வர முடியாது. சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் ஒருத்தனும் வர முடியாது. ஏன்னா என் கூட தேவனே இருக்கிறார். சோ ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க யூ ஆர் ஆல்வேஸ் அட் அன் அட்வான்டேஜ். உங்களுக்கு தான் அதிக பலன், உங்களுக்கு தான் அதிக கிருபை. ஏன்னா தேவனே உங்க கூட இருக்கிறார். ஹalleluya. The personification of grace is by your side. கிருபையின் சொரூபமே உங்க கூட தான் இருக்கிறார். ஹalleluya. ஒரு மனுஷன் உங்களுக்கு திரும்ப வர முடியாது. அடுத்த வசனம் 32 போடுங்க. இதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, சொந்த குமாரன் என்று பாராமல் 32, சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் கொடுத்துட்டாராம். குமாரனே, அதாவது பாத்தீங்கன்னா குமாரன் என்று பாராமல் கொடுத்தாராம். 32 போடுங்க. குமாரன் என்று பாராமல் என்ன பண்ணாராம்? அவர் கொடுத்துட்டாரு. குமாரனே கொடுத்தவர் மற்றதை என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்காமல் இருப்பாரோ? குமாரன் என்று பாராமல் மற்றவைகளை அவரோட கொடுப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப என் பையனே கொடுத்துட்டா மற்றதை கொடுக்க மாட்டானான்னு கேட்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஹalleluya. The greatest gift is Jesus Christ. The greatest gift கொடுத்துட்டேன். அப்ப மத்ததை நீ கேட்கறீங்க, நிறைய இது வேணாம், அதெல்லாமே வந்துரும். It comes with the package. Hallelujah. It comes with the package. Greatest gift நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னா மத்ததெல்லாம் வந்துரும். ஆமென். இயேசுவை நீங்க அக்செப்ட் பண்ணி இயேசுவோட வாழ ஆரம்பிச்சீங்கன்னா மத்ததெல்லாம் பின்னாடியே வருமா? அதுதான் அதுக்கு அர்த்தம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? சோ when you say yes to Jesus, இயேசு மட்டும் போதும்னு சொல்லிட்டீங்கன்னா மத்ததெல்லாம் கூட வந்துரும் அர்த்தம். இயேசு மட்டும் போதுன்னா ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. இயேசு மட்டும் போதுன்னா எல்லாம் கூட வரப்போகுதுன்னு அர்த்தம். ஹalleluya. அதுதான் இயேசு மட்டும் போதும்னு அர்த்தம். நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டாங்க, இயேசு மட்டும் போதுன்னா எதுவுமே இருக்காது போல. கிடையாது. இயேசுவே அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இயேசு மட்டும் போதுன்னா he is my priority ன்னு அர்த்தம். இயேசு மட்டும் போதுன்னு சொல்றீங்கன்னா அவர் தான் எனக்கு முக்கியம்னு அர்த்தம். இயேசு மட்டும் போதுன்னா எனக்கு அவர் தான் எனக்கு ஹைலி இம்பார்ட்டன்ட் நீங்க சொல்றீங்க. அவர் தான் என் வாழ்க்கையில நம்பர் 1 சொல்றீங்க. அதுதான் இயேசு மட்டும் சொல்றீங்க நீங்க.
சோ அவர் தான் எனக்கு நம்பர் 1, அவர் தான் ஹை ப்ரையாரிட்டி, அவர் தான் எனக்கு முக்கியம் சொன்னீங்கன்னா மிச்சதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா உங்களுக்கு? இதை ஆண்டவர் வாக்கு பண்ணி சொல்றார். God is promising you, hallelujah, that you when you put him as high priority in your life, அவர் தான் நம்பர் 1 என் வாழ்க்கையில, மற்றது எதுவுமே நம்பர் 1 கிடையாது, he is the only priority in my life சொன்னீங்கன்னா மற்ற இதெல்லாம் கூட வந்துருமா? அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருள்வார் அவர். How shall he not with him also freely, ஆங்கிலத்தில் இன்னும் அழகா வருது, freely all things, எல்லாவற்றையும் இலவசமாக, ஹalleluya, ஒரு ஈவாக நமக்கு கொடுக்கிறார். எல்லாமே நமக்கு ஃப்ரீ கிஃப்டாவே தான், ஃப்ரீலி. இட் கம்ஸ் டு மீ ஃப்ரீலி. சொல்லுங்க, ஃப்ரீலி. இட் கம்ஸ் டு மீ ஃப்ரீலி. ஹalleluya, thank you Jesus, hallelujah, amen. சோ இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல இயேசு என்ற இந்த ஈவை பற்றி யோசிங்க, அவரை மட்டுமே யோசிங்க, அவரை மட்டுமே சேவிங்க, அவரை மட்டுமே நாடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் தேடுறீங்களோ அதெல்லாம் அந்த ஈவோட சேர்ந்து உங்களுக்கு வருது. Hallelujah. Whatever you seek in your life is along with this gift called Jesus. Hallelujah. அவரோட ஒரு பெரிய gift இந்த உலகத்துல யாருமே இல்ல. அந்த gift-ஐ நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட வந்துடும். ஆமென். நம்ம ஜெபிப்போம். Hallelujah. Let us all pray. Thank you Jesus. Hallelujah. நன்றி செலுத்தும் இயேசு என்ற இந்த ஈவுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். Let's all thank God for this indescribable gift. பவுல் சொல்றாருல 2 கொரிந்தியர் 9 சொல்லி முடியாத இந்த ஈவுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இன்டிஸ்கிரைபபிள், இன்எக்ஸ்பிரஸபிள் கிஃப்ட், வார்த்தையினால விவரிக்க முடியாத இந்த ஈவு, சொல்லி முடியாத இந்த ஈவுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். ஹalleluya, glory to God, thank you Jesus. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல ஆண்டவரே அப்பா ஏசப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் மகிமையை நீங்க விட்டு, பரலோகத்தை விட்டு நீங்க வெளியே வந்து ஆண்டவரே மனு ரூபம் எடுத்து ஆண்டவரே மாம்சம் ரத்தத்தை போல நீங்களும் ஆண்டவரே ஒரு மனுஷனாக இந்த உலகத்துல வாழ்ந்தீர். எல்லா மகிமையும் துறந்து ஆண்டவரே, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல எழுதியிருக்கிறது போல, ஹalleluya, எல்லா மகிமையும் துறந்து அவர் வந்தாராம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி. யூ ஹேவ் given your name to us, Lord Jesus. உம்முடைய நாமத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தை தரித்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. You have given us the greatest power and authority in this world. That is the name of Jesus. இந்த உலகத்துல இயேசுவின் நாமத்தை தவிர ரட்சிப்பை கொண்டு வர நாமும் வேற நாமம் கிடையாது என்று வேதம் சொல்கிறது. There is no other name in this earth that can bring salvation to man other than the name of Jesus Christ. இந்த நாமம், இந்த வல்லமையான நாமம், இயேசு என்ற நாமத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. The greatest gift that we can receive is the name of Jesus. Hallelujah. நாங்கள் பெற்றுக்கொண்ட சிறந்த ஈவு, சிறந்த பரிசு இயேசு என்ற நாமம். ரட்சிப்பு எங்களுக்கு சிறந்த ஒரு ஈவாக நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் நன்றி செலுத்துவோமா? Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவர். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள், இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால அவங்க பாவங்க எல்லாவற்றையும் நீங்க நீக்கி விட்டீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய பரிசுத்தத்தை வைத்திருக்கிறீங்க, உம்முடைய நீதியை வைத்திருக்கிறீங்க. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஹalleluya, ஹalleluya. பிரபுவே, ராஜாவே, ஹalleluya. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம் ஆண்டவரே. we dedicate our lives to you. எங்களுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம். ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர். நீங்க எங்க வாழ்க்கையில செய்த மகத்தான வல்லமையான கிரியைகளை நாங்க எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஈவன் மூலமாக எங்க வாழ்க்கை மாறட்டும். ஹalleluya. Let the gift of Christ transform our lives. Let the gift of Christ change our lives. ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்து என்ற ஈவன் மூலமாக எங்க வாழ்க்கை மாறட்டும், மறுரூபமாகட்டும். ஹalleluya. உலகத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கு ஆண்டவரே. ஹalleluya. யூடியூப் மூலமா, ஜூம் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உலகத்தை ஆசீர்வதிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீர் வைத்திருக்கிறீர். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். இயேசு நாமத்துல கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்காக உங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த வழிகளை யூஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். ஆமென். ஸோ உங்களுக்கு முன்பதாக நீங்க ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா கொடுப்பதற்கான வழிகளும் இருக்கிறது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்குது. ஸோ நீங்க கொடுக்குற காணிக்கை ஊழியத்திற்கு பயன்படுத்துறோம். சுவிசேஷ ஊழியம், குளோபல் ஹீலிங் மிஷன் ஒரு சுவிசேஷ ஊழியம், அநேகருக்கு கிறிஸ்துவுடைய சுகமாக்குற வல்லமையை கொண்டு போகிற ஒரு சுவிசேஷ ஊழியமாக இருக்கிறது. ஸோ
ஸோ அதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் காணிக்கை அனுப்பிவிட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்கன்றதுக்கு ஒரு 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 அத்தாட்சியாக. ஸோ அதை நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ மற்ற வழிகள் மூலமாக கொடுக்கலாம். ஸோ யூபிஐ மொபைல் நம்பர் 9884160264, இல்லைன்னா டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நேம் கிரண் பால் ஜேஜி, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ஐஎஃப்எஸ்சி கோட் ஐசிஐசி 000212, அக்கௌண்ட் டைப் சேவிங்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட், பிரான்ச் சென்னை சாந்தோம். ஆமீன். ஸோ நீங்கள் கொடுக்குற காணிக்கை கர்த்தருடைய சுவிசேஷத்தை இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அதை பிரசங்கிக்கவும் அதை கொண்டு போவதற்கும் மிக பிரயோஜனமாக உதவியாக இருக்கிறது. ஸோ கொடுக்குற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் மிகுதியாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் குறைவுகளையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசு மூலமாக சந்திப்பார் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.